புகை வருது. ஊதணுமே, ஊதாங்குழல் இல்லை. ஊதாங்குழல் என்ற ஒன்று வழக்கு இருந்தது, நம்ம சொல்லலை, தமிழ் சொல்லலை. இப்போ அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஊதாங்குழல் இல்லையாக்கா, என்னக்கா பண்ண போகிறேன்? களக்கட்டில் ஊத போறியா? எப்படி எங்க ஊது பார்ப்போம். ஆமாம், உண்மையிலே ஊதுறாங்க, அதில் புகை வருது. அக்கா உன் களக்கட்டை காமி. ஜப்பான் களக்கத்து. ஓ, அது ஒரு பைப்பில் ஆக்சுவலாக இந்த இதை கலக்கத்தை வந்து வெல்டு பண்ணியிருக்காங்க. அதனால அக்கா வந்து ஊதாங்குழல் இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இன்னமா சிரிக்கிறாங்க ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு. வைங்க, அதையும் வைங்க. ஆமாம், ஸோ சில பல வேலைகள் நடக்குது நம்ம தோட்டத்தில். நம்ம தூரல் வேறு வருதான், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இன்னும் இப்போ நம்ம முடிக்கிற வரைக்கும் வராதுக்கா. ஏன்னா நாங்கள் பாருங்க உட்காந்த இடத்துலையே வேலைகள் பண்ணுறோம். அதாவது நம்ம வந்து ரொம்ப பணத்தாசை பிடிக்காமல் ஒழுங்காக ஒரு தோட்டத்துக்குள்ளே அழகாக அதை கவனிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு தேவையான விஷயங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். பாருங்கள், உட்காந்த இடத்துல இருந்தே நம்மளுடைய சேப்பங்கிழங்கு. அடுத்து அக்கா பார்த்திங்கன்னா அங்கே சுண்டைக்காய் இருக்குன்னு சுண்டைக்காய் பறிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம வந்து மாங்கொட்டை எடுத்து சுட்டோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பக்கத்துலேயே பாருங்கள், கருவேப்பிலை இருக்குது, நெல்லிக்காய் மரம் இருக்குது. நெல்லிக்காயில் குட்டி குட்டி காயாக இருக்குது எனக்கு தெரியுது. அது கூட கொஞ்சம் பறிச்சுக்கலாம், நிறையா வேண்டாம், அது கொஞ்சமாக பறிச்சுப்போம். ஸோ இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குதுங்க எங்களுக்கு. அக்கா பறித்து பக்கத்தில் கொண்டு வரும்போது பார்ப்போம் எவ்வளோ வந்திருக்கு. ஒரு தட்டு நிறைய சுண்டைக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு நாள் குழம்பு தேவைக்கு அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ அதையும் நான் வச்சுட்டாங்க பாருங்கள். என்னடா லக்ஷ்மி அக்காவை காணுமேன்னு பார்த்தேன். வாழைக்காயும் இருக்குது, கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. பஜ்ஜி போடலாம், பஜ்ஜியெல்லாம் நம்மளால் போட முடியாது. வாழைக்காயை வறுக்கலாம், இல்லை உப்பு கண்டம் குழம்புல போடலாம் அப்படிங்கிறதுக்கு வாழைக்காயும் சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை யாராவது கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ வாழைக்காயை நமக்கு கிடச்சிருச்சு. இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி போகிறோம். அக்கா வந்து உட்காந்து இன்னும் கொஞ்சம் இருக்க மாங்கொட்டையெல்லாம் உடச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பை பை. காது கருப்பு அப்படின்னு சொல்லி அக்கா வாழைத்தாரையும் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போகும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்கலாம். அதனால வாழைத்தாரம் வந்துருச்சு இன்றைக்கி. நல்லா இது எப்போ பழுக்கும் நீ சொல்லு காணிக்காக்கா, நீ சொல்லு. நான் சொல்கிறது நடக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு போனால் 2 நாள். அப்போ அது என்ன பார்த்தா தான் பழுக்கிறேன்னு சொல்லுது பாருங்களேன். வீட்டை பார்த்தா தான் பழுக்கிறேன்னு, என்ன பார்த்தாலும் இல்லை. ஸோ வீட்டில் கொண்டு வைப்போம். நம்ம நண்பர்களுக்கு